பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இயேசப்பா நம்மளோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து இந்த நாளில் கூட இயேசப்பா நம்மளோட வேதத்திலிருந்து மத்தேயு 15 அதிகாரத்தில் 28 மேத்யூ சாப்டர் 15 verse 28 அங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது. ஆமென். இங்கே ஏசப்பா ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசமே பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகு கடுவது. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பெருமையாக, நான் 10 வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், 50 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எங்கள் தாத்தா முத்தாத்ததுலேருந்து நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறோம். ஆமென். சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், காணி கொடுக்குறோம், சபா கொடுக்குறோம், இது ஒவ்வொரு உபவாச கூட்டத்துக்கு நம்ம போய் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமே இல்லை இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் விசுவாசமே பெரியது, உன் இதயத்தின் விருப்பத்தின்படி ஆக கடுவது. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்கள் உள்ளத்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ, இல்லை உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நீங்கள் உள்ளத்தில் வேதனைப்படுகிறது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற துக்கம் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, ஏசப்பா நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்கள் ஏசப்பா மேலே வச்சுருக்க விசுவாசம், நீங்கள் ஏசப்பா மேலே வச்சுருக்க நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்கிறது. ஏதோ ஒரு கடமைக்காக நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், ஒரு கடமைக்காக விசுவாசிக்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதுங்க. முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் வந்துட்டு அவர் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்கள் உள்ளத்தில் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் சொல்கிறாரு அது நிறைவேறப்படும். ஆமென். அதுதான் அந்த ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டேப்பா சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லணும், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லணும், அப்பா என் மகளோட விசுவாசம் பெரியது, என் மகனோட விசுவாசம் பெரியது, அவனுடைய இதயத்தின் வாஞ்சைகள்லாம் இன்னைக்கு ஏசப்பா அவன் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இதெல்லாம் ஆகுமா ஆகாதான்று, ஆனால் நிச்சயமாக ஏசப்பா மேலே நீங்கள் விசுவாசம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தா. ஆமென். கடுகு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல இல்லைங்களா, நம்ம கண்ணு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய. ஆமென். ஸோ இந்த நாளில் இந்த வார்த்தை மூலியமாக ஏசப்பா அந்த ஸ்திரீக்கு சொன்னதில்லை, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் பெரியது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இதயத்தின் விருப்பத்தின்படி அவர் செய்ய போகிறார். ஆமென். உங்கள் இதயத்தில் என்னென்ன வாஞ்சை இருக்குது, என்ன பாரம், என்ன தேவை, என் லைஃப்பில் நான் இப்படி இருக்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஜெபிக்கலாமா? இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா உண்மையே ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், அண்ட் ஏசப்பா என்னோட விசுவாசத்தை பார்த்து என் வாழ்க்கை அற்புதம் செய்யுங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த நாளில் கூட அப்பா நீ சொன்ன வார்த்தைப்படி ஏசப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே, அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பாவோட விசுவாசம் பெரியது, உங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை ஏசப்பா நிறைவேற்றுவேன் வார்த்தைப்படி ஏதோ இந்த நாளில் கூட அப்பா விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க இதயத்தின் விருப்பங்களை ஏசப்பா நிறைவேற்றபடியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் கூட ஏசப்பா விசுவாசமாக இதெல்லாம் கேட்குறாங்களோ எல்லா காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.